வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குறைவான விலையில் நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் தயாரிப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த 10 நாட்களில் கோவிட் தடுப்பூசியை செலுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விலை குறைவான நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் தயாரிப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தரமான பொருட்களை தயாரித்து அவற்றை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து லிங்க்ட்-இன் வலைதளத்தில் பிரதமர் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். திறன் மற்றும் திறமைகளின் மையமாக இந்தியா உள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி நமது இளைஞர்கள் புதுமைகளை படைப்பதற்கான ஆர்வத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். இந்திய பொருட்களுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய சந்தை இருப்பதால் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். இம்மாதம் 29ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுவார் என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட் அடுத்த மாதம் 1 தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். கேள்வி நேரம் மற்றும் கேள்வி நேரத்திற்கு பிந்தைய நேரத்தை ஒதுக்குவது அவைத் தலைவரின் அதிகாரத்திற்குட்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே பொம்மை உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் டாய்கத்தான் 2021 போட்டியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷங்க், ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் கூட்டாக பேசுகையில் இதனை தெரிவித்தனர். குழந்தைகளின் மனதில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் வகையில் பொம்மைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதுபோன்ற புதுமையான படைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கூறினர். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் முக்கிய மைல் கல்லாக இந்த முயற்சி அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷங்க் கூறினார். நடப்பு பருவத்தில் நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 24.98% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு 95,596 கோடியே 84 லட்சம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கியதால் நாடு முழுவதும் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 65,32,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நெல் கொள்முதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடந்த 4ஆம் தேதி வரை நடப்பு பருவத்தில் 506.33 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழ்நாடு, கர்நாடகா மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி வரை 5089 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்டதால் 3961 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 52 கோடியே 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பயணியர் ரயில் கட்டணம் உயர்த்தப்படும் என்று சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று ரயில்வே கூறியுள்ளது. இதுபோன்ற ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதைக்கு ரயில் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு திட்டமும் இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. அடுத்த 10 நாட்களில் கோவிட் தடுப்பூசியை செலுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், இது தொடர்பான இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்கும் என்று கூறினார். சென்னை, மும்பை, கர்னூல், கொல்கத்தா ஆகிய இடங்களில் கோவிட் தொற்று மருந்தை பாதுகாப்பாக இருப்பு வைக்க 37 அரசு மருந்து கிடங்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று 820 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. 971 பேர் இந்நோய் தொற்றிலிருந்து நேற்று குணமடைந்தனர். 7808 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று 11 பேர் உயிரிழந்தனர்.
கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை பிரிட்டனிலிருந்து தமிழகத்திற்கு 2200 பேர் வந்ததாகவும் அவர்களில் 2146 பேர் அடையாளம் காணப்பட்டு கோவிட்-19க்கான பரிசோதனை செய்ததில் 24 பேருக்கு மட்டுமே நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் திரு ஞானசேகரன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து அம்மாநிலத்துடனான தமிழக எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 26 தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் வாகனங்கள் கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவிலிருந்து வரும் கோழிகள், வாத்துகள், முட்டைகள் மற்றும் கோழிகள் சார்ந்த பொருட்கள் தமிழகத்திற்குள் நுழையாமல் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் கிருமிநாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுவதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறை, தெற்கு ரயில்வே, சுற்றுச்சூழல், வனத்துறை, தேசிய முட்டை உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் மாநிலம் முழுவதும் 4266 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். 698 ஏரிகள் நிரம்பும் தருவாயில் உள்ளன. 843 ஏரிகளில் 81% முதல் 90% வரை தண்ணீர் இருப்பு உள்ளது. பெரும்பாலான ஏரிகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அவை நிரம்பி வருவதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர். சென்னையை பொறுத்தவரை பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் உள்ள 90 சிறிய மற்றும் பெரிய அணைகளுக்கும் போதுமான அளவு தண்ணீர் கிடைத்துள்ளது. இதனால் வரும் கோடை காலத்தில் மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் நிலத்தடி நீரும் எதிர்பார்த்த அளவு உயர்ந்துள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்கள், சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். உருமாறிய கோவிட்-19 தொற்று காரணமாக ஜெர்மனியில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க இந்தியா வர இயலவில்லை என அந்நாட்டின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான மாடர்னா தடுப்பூசியை பயன்படுத்த இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரிட்டனிலிருந்து குறைந்த அளவு விமானங்கள் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலை மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேற்று இயந்திர பழுது காரணமாக விபத்துக்குள்ளான மிக் 21 போர் விமானத்தின் விமானி உயிர் தப்பினார். கரூர் மாவட்டத்தில் 43,000 மூத்த குடிமக்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகுதி வாய்ந்த மேலும் 10,000 நபர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நேற்று மாவட்டத்திற்கான தேர்தல் பார்வையாளர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்க உள்ளதை முன்னிட்டு இந்திய அணியினர் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போட்டிக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைவான விலையில் நீடித்து உழைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் தயாரிப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த 10 நாட்களில் கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.